உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இப்போ நாம சந்திக்க போறது, நான் யாரு, நான் எங்கேயோ வந்து வந்தவளா, ஒரு பொண்டாட்டியை ஒரு நாளைக்கு கூட கூட்டி போய் தனியாக பிரியப்பட்டதை வாங்கி கொடுத்து சாப்பிட மாட்டியா? என்ன யார் ஆடு நீ முன்னையெல்லாம் எதுக்கே கல்யாணம் பண்ண? ஒரு காதலிச்சு கல்யாணம் பண்ணவே பாசமாக இருப்பான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொண்டாட்டி மேலே பிரியமாக கூட இருக்கானுங்க. கடனேன்னு கல்யாணம் பண்ணி என்ன மாதிரி நாய்க்குட்டிக்கலாம் என்ன பண்ண இப்படி செருப்படி வாங்கி. கொடுமையான கொடுமுறை என்னன்னா, இல்லைன்னு வந்து கை நீட்டும் போது அவனுக்கு இல்லைன்னு சொல்றது செத்து போல பெட்டர் வாட்டி சொல்றாரு. நம்ம கூட ஒரு 10 பிள்ளைங்க வந்து கூட வர்றாங்க. நம்ம பாடி பில்டர் சொன்னால் இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கிறான், ஒரு 20 அடிக்கு பாலம் வந்துன்னா நம்ம ஜம்ப் பண்ணி காட்டு, நம்ம ஆம்பளை காட்டோம்னா நம்ம ஜம்ப் பண்ணாட அப்படிம்பாங்கல்ல. நான் வந்து பிச்சைக்கார காசு என் கை காசு போட்டு இந்த ஊர் வாழ்ந்திருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் வருஷம் ஆச்சு. 1960 எங்கே இருக்குது, 65 வருஷமா ஸ்பாட்டில் போய் திருப்பதியோ திருவண்ணாமலையோ கன்னியாகுமரியோ மதுரையோ தஞ்சாவூரையோ ஸ்பாட்டில் 10 மணி நேரம் வாங்கி நீ தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க. செஞ்சு விட்டுட்டீங்க. அவன் செஞ்சு போட்டு அதான் சொல்கிறார் அவரு. ஒரு ஒரு மகத்தான ஓவியம் செத்து போட்டான்னு நான் துக்கம் உண்டாட்டுக்கண்டா அப்படின்னு. இல்லைங்க நான் படம் வரைய மயிரை புழுங்க போடணும். பேண்ட் சட்டை டக்கெல்லாம் காட்டி போட்டு ஒரு கதை வேண்டி கதை சட்டை கட்டி ஊதி போட்டு செந்தோட போட்டு வச்சுட்டு ஒரு மஞ்சள் பை எடுத்து நேராக அவர்கிட்ட இப்போ நேராக போய் பார்க்குறோம். இவர் உட்காந்துருக்கிறாரு. எல்லா ஐட்டம் வந்து லிவர் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, எல்லாம் வச்சுருக்காங்க. டேய் இன்னொரு பிளேட் கொண்டாடா சிவகுமாருக்கு அப்படின்னாங்க. பிளேட்டு வர டைம் ஆகி போச்சு. இந்த ஆடு எடுத்து லிவர் கடிச்சாரு. என்ன டேஸ்டாக சாப்பிட்றாங்க. கண்ட தண்ணி வந்துருச்சு. ஏன்னா நான் அப்பாவே பார்த்துருக்கேன். ரைடு பண்ணால் எடுத்து பார்த்தோன்னா இந்த பூபதி தானம் 5000, பாலமுருகன் தானம் உண்டாம, சிவகுமார் தானம் அப்படி இப்போ எழுதணும்ல. அந்த மாதிரி எதுவுமே எழுதாமல் இது 2000, 3000, 5000, 4000 பேர் போடுது. டேய் இல்லை வெறும் மொட்டையாக பேர் படிக்கணும். யாருக்கு தானம் பண்ணாங்களோ அவங்க பேரை ஐயா எழுத மாட்டாங்க. கேவலம் இல்லையா? பூபதிக்கு பணம் கொடுத்தோம் ஊருக்குள்ள போய் சொல்லும்போது பூபதி நீ அங்கே போய் வாங்கினான்னு கேவலம் இல்லையா? அதை யார் தானம் பண்ணாலும் அந்த தானம் யாருக்குன்னா பேர் தெரியக்கூடாது. ஆனால் இவர் வந்து ஆஃப்டர் ஒரு அரசியல்வாதி கிடையாது, ஒரு ஹீரோ கிடையாது, ஒரு சாதாரண ஒரு நடிகர் தான். நடிகருக்கு வந்து தமிழ்நாடு பார்த்து மிரண்ட முதல் கூட்டம் வந்து இப்போ நான் இங்கெல்லாம் தேடி பார்த்துட்டு ஒரு கேப்பில் அப்புறம் நாங்கள் போனால் கிழிஞ்ச லுங்கி கட்டிட்டு அகதி மாதிரி மேலே சட்டை போட்டு பாப்பா அப்படின்னாரு. 10 அடி சூழ்நிலை வந்து அழுதுனார். எப்படி மாதிரி ஆர்டிஸ்ட் பிச்சைக்காரமாக உட்காந்துருக்காரு.